Good evening to all of you. Good evening. I want you to enjoy this evening. First of all, I greet all the guests on the stage. Mr. Arokyaraj Xavier, Deputy Conservator of Forests, who is our pride, and also Very Reverend Father Vicar General Michael Royce Selvam, Very Reverend Father Jacob, our Procurator, and protocol observed. That means all those who are on the stage are already mentioned. I don't mention one by one. I should not leave out our beloved Father Stanley. I am always proud of him. I rejoice in him. He has a wise head on young shoulders. இளமையான தோள்களுக்கு மேல் ஒரு ஞானம் நிறைந்த தலை. அவரிடம் இந்த பள்ளி ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவரையும் நான் வாழ்த்துகிறேன். I greet especially the honorable, esteemed, efficient teachers of this St. John's Academy. We are really very proud of you. I am very grateful to the parents who are sending their children to this school. உங்களுக்கு எங்கள் மீது இருக்கிற நம்பிக்கை எங்கள் நெஞ்சை சிலிர்க்கச் செய்கிறது. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அன்பார்ந்த பெற்றோரே, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. I greet all the collaborators and all the children who are studying in this school at this moment. எல்லாருக்கும் என்ன சேர்மன் பிஷப் முதல்ல பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்க. சில பேர் நானே கேட்டு வாங்கினேன். ஏன் தெரியுமா? இல்லைன்னா யார் முகத்தையும் சில நேரத்தில் பார்க்க முடியாது, இருட்டாயிடுச்சுன்னா. பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்று தான் நான் ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, annual day is a gathering of children studying in the school, the teachers, the benefactors and well-wishers, and especially parents. இவர்கள் எல்லாரும் வந்து சேர்வது. இந்த பிள்ளைகள் எல்லாரும் ப்ரோக்ராம் கொடுக்க போகிறாங்க. அவர்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்பட காத்திருக்கின்றன. அதை குறித்து நான் மகிழ்கிறேன். ஏற்கனவே இந்த பிள்ளைங்க பாடினது பாருங்க. நம்ம ஸ்டான்லி ஃபாதரே ஒரு மியூசிஷியன். எல்லாரும் எவ்வளோ அழகாக பாடினாங்க பாருங்க. எப்படி they have been trained, and Master Melvin gave a beautiful welcome speech, and many more talents are going to be exhibited to us. Praise the Lord for them. Praise the teachers. I praise you parents. Give them a big clap for what is in store for us. What is in store for us? What am I wanting to tell you at this moment? Dear teachers, I am very grateful to you. For Stanley, I am grateful to you. The other priests who are my collaborators, I am grateful to you. May the Lord reward you for all the good things you are doing. Today, I want the children, the teachers, and the parents to understand the most important part of our life is the ministry or task or obligation of listening. To listen to him. அவருக்கு செவி சாய்க்க. இதுதான் என்னுடைய ஆயர் பணியின் விருது வாக்கு. எபிஸ்கோப்பல் மோட்டோ, to listen to him. நான் வாசித்தேன் how to gain influence என்று. முதல் பதில் அதில் கிடைத்தது, those who listen can gain influence. மனிதர்களை எப்படி சம்பாதிப்பது? அவர்களுக்கு செவி சாய்ப்பதால், அவர்கள் பேசுவதை உற்று கவனிப்பதால். Listening shows respect. மற்றவர்களுக்கு செவி சாய்க்கும் போது, மற்றவர்கள் பேசுவதை கூர்ந்து கவனிக்கும் போது
நாம் அவர்களை மதிப்பதை வெளிக்காட்டுகிறோம். உங்கள் கணவரை மதிக்கிறீர்களா? உங்கள் மனைவியை மதிக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளை மதிக்கிறீர்களா? அவர்கள் பேசுவதை உற்று கேட்கிறீர்களா? அவர்கள் முகத்தை பார்க்கிறீர்களா? அல்லது உங்கள் மொபைலை மட்டும் பார்த்து கொண்டே இருக்கிறீர்களா? நிறைய பேர் அதிக நேரம் பார்ப்பது மொபைலை, இல்லை என்றால் டிவியை. மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் கூறுவதற்கு செவி சாய்ப்பதன் மூலமாக. அந்த காலத்திலே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வாட் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிரைஸ்? மிகப்பெரிய புகழ்ச்சி என்ன? இட் இஸ் இமிட்டேஷன் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அது மாறிவிட்டது. யாரை புகழ்கிறோமோ அவர்களை போல நாமும் பேசுவது செய்வது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போது சொல்லுகிறேன், அது அல்ல. வாட் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிரைஸ்? யாரை பாராட்டுகிறோமோ அவர்கள் பேசுவதை கூர்ந்து கவனிப்பது, கேட்பது, அதுதான் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிரைஸ். அண்மை காலத்திலே நான் சில ஊர்களில் பார்த்திருக்கிறேன். நான் பூச வைக்கும் போது பிரசங்கம் ஆரம்பிப்பேன். இந்த கொயர்ல இருக்கிறவங்க பாட்டு தேடுவாங்க. ஐயோ, எனக்கு மனசே ஒடிஞ்சு போயிடும். இந்த ஆர்கனிஸ்ட் அதுல கைய வச்சு நோண்டிக்கிட்டு இருப்பார். ஐயோ, கொடுமை தான். அப்படின்னா அவர் நினைச்சுக்கிறாரு, நான் வைக்கிற பிரசங்கம் அவருக்கு இல்லை போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கொயர்ல இருக்கிறவங்க, they want to impress by their singing. They don't want to listen to the word of God and be converted. வயசானவர், பெரியவர், நல்லவர், மதிக்கிறவர் வந்து தேடுறாரு. அப்போ ரசத்தை தேடுறாரு. அந்த நேரத்தில் பிரசங்கம் வைக்கும் போது வந்து வத்தியை ஏத்துறாரு. கொடுமைப்பா என்று நான் நினைத்துக் கொள்வதுண்டு. லிசனிங் ஷோஸ் ரெஸ்பெக்ட். இப்போது நான் பேசுகிறேன் என்றால் யாருமே பேசக்கூடாது என்று எதிர்பார்க்கிறேன். எல்லாரும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். இதையும் நினைத்துக் கொள்ளுங்கள். உண்மையாகவே நீங்கள் எல்லாரும் நன்றாக லிசன் பண்ண வேண்டாம். மனிதர்களுக்கு செவி சாய்க்க வேண்டும். உண்மையில் the great theologian Paul Tillich, ஜெர்மன்காரர், philosopher also, theologian, அவர் சொன்னார், the first duty of love is to listen. அன்பு செய்கிறீர்களா? பிள்ளைகளை பாருங்கள், கணவரை பாருங்கள், மனைவியை பாருங்கள். ஆசிரியர்களே, உங்கள் மாணவ மாணவிகளை உற்று பாருங்கள். அப்போதுதான் நீங்கள் அன்பு செய்கிறீர்கள் என்ற அர்த்தம். எல்லாரும் நினைக்கிறார்கள் to be impressive and interesting. அது முக்கியம் அல்ல. I want to impress people. I want to be interesting to the people. But something more is more important. Be impressed. Be interested. Be impressed by your children. Hey, excellent போட்டிருக்காங்களா? Very good. I am very happy my child. டிவியை பார்த்துட்டு இருக்கிறது. Be impressed. Be interested. That is more important. எமர்சன் சொல்லுகிறார், every man is your superior. You can learn something from him. சில பேரை எல்லாரும் அவங்ககிட்ட தான் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. Every man is your superior. Your child is your superior. Your student is your superior. You can learn something. 2 வீக் லிசனிங் போதும். 12 மாசம் நீ பேசுறதை விட மனிதர்களை சம்பாதிக்க, அவர்கள் இதயத்தில் இடம் பிடிக்க 2 வாரம் நீ உற்று கவனி, உற்று கேள். 12 மாசம் பேசுவதை விட நீ அதிகமாக மனிதர்களை சம்பாதிப்பாய். பிக் பீப்பிள் மொனாப்பலைஸ் லிசனிங். இந்த அறவேக்காடு தான் மொனாப்பலைஸ் டாக்கிங். எப்போ பார்த்தாலும் பேசணும்னு துள்ளிக்கிட்டே இருக்குது. பைபிளில் சொல்லி இருக்கு, எக்லெசியாஸ்டஸ் 5th chapter 1st verse, சங்க திருவுரை ஆகமம். When you enter the temple of the Lord, close your mouth, open your ears.
ஆண்டவரின் ஆலயத்திலே நீ நுழைந்தால் என்ன செய்ய வேண்டுமா? உன் வாயை மூடிக்கொள்ள வேண்டுமா? சில பேர் கத்தனும் பாடணும் நினைக்கிறாங்க. செகண்டரி. ஆண்டவர் உன்னோடு பேசுவதை கேட்க வேண்டும். Children, when you enter the classrooms, close your mouth, open your ears. My dear people, close your mouth. Chinese have a proverb. God has given to us 2 ears and 1 mouth. அதுக்குன்னா என்ன அர்த்தம்? 2 காது 1 வாய். 1 மடங்கு பேசினா 2 மடங்கு கேட்கணும். இன்றைய உலகத்தின் முக்கியமான தேவை, நாம் எல்லாரும் மற்றவர்களை உற்று பார்க்க வேண்டியது. கண்களை திறந்து வைத்திருக்க வேண்டும், காதுகளை திறந்து வைத்திருக்க வேண்டும், மனசை திறந்து வைத்திருக்க வேண்டும். பாருங்கள், we read in the letter of St. James, 1st chapter, 19th verse, very beautiful. Be slow to speak, quick to listen, be slow to anger. கோபப்படுவதற்கு தாமதி, பேசுவதற்கு தாமதி, கேட்பதற்கு, பார்ப்பதற்கு, சிந்திப்பதற்கு முதலிடம் கொடு என்று. May this gathering of this annual day really transform us, that we become better listeners. That means we respect people. We build emotional bank account in the hearts of the people and carry forward the legacy of listening. That's how the aim of this school can be realized. Aim for excellence. Excellence can be achieved only through listening. God bless you. Thank you.